இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இப்போ போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சின்ன டிப். இந்த மாதிரி நம்ம பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ப்ரீதிங் எக்ஸசைஸும் இந்த பிரெயின் டீடாக்ஸ் டெக்னிக்கையும் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மென்டல் ஸ்டாமினாவையும் அதிகரிக்க செய்யும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணணுங்க. எக்ஸாம்ட்டு டென்ஷன்லாம் படிக்காமல் ரிலாக்ஸ்டாக இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டெக்னிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கிற உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு இந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இது உங்களுடைய ரீடிங் அண்ட் அந்த லேர்னிங் கெப்பாசிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு காலையில் எழுந்த உடனே 2 கிளாஸ் தண்ணி குடிக்கிறது அவசியம். எப்போவுமே நைட் ஸ்டடி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம மார்னிங் ஸ்டடி பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா, நீங்கள் நைட்டெல்லாம் ஃபுல் நைட்டு படிக்கிறது காலையில் நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுடைய அந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். அதனால ரொம்ப ஈஸியாக உங்கள் பிரெயின் அதை அசஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம மார்னிங் ஸ்டடியில் தான் பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா இரவு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லிவர் அண்ட் கால் பிளேடருடைய ஃபங்க்ஷன், ஸோ இப்போ இது ஹையஸ்ட் ஃபங்க்ஷனில் இருக்கும் போது நமக்கு ரெஸ்ட் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. ஸோ கண்டிப்பாக 11 to 3 படிக்காமல் நீங்கள் அந்த டைம் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் நைட்டெல்லாம் படிக்கிறதுக்கு பதிலாக காலையில் 3:30 மணிக்கு 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து காலையில் 2 கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு இப்போ நான் சொல்கிற அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லா ஸ்பைன் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மெடிடேட்டிவ் போஸ்டரில் உட்காருங்க. உங்களுடைய கைகளில் சின்முதிரை அடாப்ட் பண்ணுங்க. அதாவது ஆள்காட்டி விரல், கட்டை விரல், இந்த 2 விரலோடைய நுனியில் டச் பண்ணிவிட்டு மீதி 3 விரல் ஸ்ட்ரெயிட்டாக இது தொடக்கி மேலே வச்சு கண்களை மூடி உங்கள் சுவாசத்தில் கவனத்தை செலுத்துங்க. நல்ல ஆழ்ந்த சுவாசம் உள்ளிழுக்கணும், ஆழ்ந்த சுவாசம் நல்லா வெளியே விடணும். இந்த சின்முதிரை அடாப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ப்ரீதிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா பிராண முத்ரா அப்படின்னு சொல்கிறது, இது நம்மளுடைய பிராண சக்தியை அதிகரிக்கும். ஸோ காலையில் உங்களுக்கு இல்லை நான் எழுந்த உடனே எனக்கு தூக்கமாக இருக்குது, ஸோ அந்த மார்னிங் டைமில் என்னால் முடியவே இல்லை அப்படின்னா இந்த முத்ரையா இந்த ப்ரீதிங்கோடு சேர்த்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மார்னிங்கே அந்த ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். கட்டை விரல், மோதிர விரல், சுண்டு விரல், இந்த 3 விரலுடைய நுனியில் கையை வைக்கிறோம். மீதி 2 விரல் ஸ்ட்ரெயிட்டாக இதை வந்து பிராண முத்ரான்னு சொல்லுவோம். ஸோ இது நம்ம தொடக்கி மேலே வச்சு சுவாசம் உள்ளிழுக்கும் போது நம்மளுடைய வயிறு பகுதி வெளியே வரணும். சுவாசம் வெளியே விடும் போது நம்மளுடைய வயிறு பகுதி உள்ளே போகணும். இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் நீங்கள் காலையிலையும் சாயந்தரமும் ரெகுலராக இந்த ப்ரீதிங் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு டைஜஷன் இஷ்யூஸ் வராது, உங்களுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே அந்த எனர்ஜியை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஆக்டிவாக இந்த டேலேருந்து நீங்கள் ரொம்ப ஈவன் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இதை ஒரு 2-3 டைம்ஸ் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹால்குள்ளே போகும்போது உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் நீங்களே ஃபீல் பண்ணலாம். ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிரெயின் டீடாக்ஸ்ன்னு சொன்னேன்ல, அந்த டெக்னிக் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கபாலபாதி பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னாக்கா, கபாலம்னாலே தெரியும் பிரெயின், அந்த பாத்தி அப்படின்னாக்கா இட் இஸ் அ கிளென்சிங். ஸோ இது எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஷோல்டர் நல்லா ரெய்ஸ்டாக இருக்கணும், ஸ்பைன் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நல்லா இன்ஹேல் பண்ணுறோம், நல்லா எக்ஸேல் பண்ணுறோம். ஸோ நல்லா இன்ஹேல் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு 50 ஸ்ட்ரோக்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு 10-15 ஸ்ட்ரோக்ஸ் பண்ணால் போதும். நம்ம இன்ஹேல் பண்ணுறத விட எக்ஸேல் பண்ணுறது ரொம்ப அதிகமாகவே இருக்கணும். எக்ஸாம்பிள், passive inhalation, active exhalation. இது என்ன அப்படின்னாக்கா இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த கோல்டு, காஃப், சைனஸ் இஷ்யூஸ் இது எல்லாமே நம்மளுடைய ஸ்டடீஸை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எளிமையாக நம்ம இதை பண்ணுறது மூலமா நம்மளுடைய நேசல் பேசேஜஸையும் நம்ம கிளென்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம், இம்யூனையும் நல்லா பூஸ்டப் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பிரணயமம் நம்ம பண்ணும் போது இட் கிளென்சஸ் அவர் பிரெயின். ஸோ அப்போது அதை ஈஸியாக டீடாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரீம் தான்
இந்த கபாலபாதி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கிரியா யோகத்தை எப்படி நம்ம பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம இதை கத்துக்கிறதுக்கு ஒரு மருத்துவருடைய மேல் பார்வையில இதை நம்ம செய்யலாம். அதுக்கப்புறமா ஒரு சிம்பிளா ஒரு 10 ஸ்ட்ரோக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல நம்ம இன்ஹேல் பண்றது ரொம்ப பாசிவா இருக்கணும். நல்லா ஆக்டிவா எக்ஸேல் பண்ணும்போது இது நமக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, கண்களுக்கான பயிற்சி. நம்ம வந்து கைகளை நல்லா ஃப்ரண்ட்ல எப்படி ஷோல்டர் வரைக்கும் நல்லா ரேஸ் பண்ணிக்கலாம். கட்டை விரல் நம்மளுடைய ஐ லெவலுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கட்டும். மூச்சு உள்ளிழுக்கும் போது வலதுபுறமா நம்ம வந்து கைகளை கொண்டு போறோம். அப்போ நம்மளுடைய கண்விழி வலதுபுறமா இருக்கும். மூச்சை விடும் போது அதை நடுவுல கொண்டு வரும். ஸோ அப்போ நம்மளுடைய கண்கள் இப்படி இந்த கட்டை விரலை மட்டும் நோக்கி பண்ணும்போது, சுவாசத்தோட சேர்த்து பண்ணும்போது இது நம்மளுடைய ஐஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதை நம்ம ஒரு 10 டைம்ஸ் வலது கையிலையும் இடது கையிலையும் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கண்களை மூடி நம்ம நல்லா கைகளை ரப் பண்ணி கண்களை நல்லா வார்ம் பண்றோம். ஸோ இது நம்ம கண்களையும் வார்ம் பண்ணி நம்ம ஃபேஸையும் நல்லா வார்ம் பண்ணும் போது இது நம்மளுடைய கண்களை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை நல்லாவே ரிலாக்ஸ் பண்ணும். அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு ஒரு கர்ச்சிஃப் எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத்தாக இருக்கட்டும். அது வந்து நம்ம பச்சை தண்ணியில் நினச்சி, ரொம்ப ஐஸாக இருக்க வேண்டாம், ஆர்டினரி கோல்டு வாட்டராக இருந்தால் போதும். அதை பச்சை தண்ணியில் நினச்சி பிழிஞ்சு நல்லா நாளாக மடித்து கண்களில் நம்ம இதை போடும்போது இது நமக்கு அந்த ஐ ஸ்ட்ரெயினை ரிமூவ் பண்ணுது. ஸோ ரொம்ப நேரம் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற அந்த ஒரு டென்ஷன் இல்லாத ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய பிரெயினையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கடைசியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ட்ராட்டக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு கேண்டிலோ இல்லை நம்ம வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றுறோம்ல, இல்லை நம்ம ஒரு தீபம், அவ்வளோதான். அதை நீங்கள் எதில் ஏற்றுறீங்களோ அது விஷயம் இல்லை. இங்கே நம்ம தீபத்தை பார்க்கறது மட்டும்தான் கான்செப்டே. கண்களை சிமிட்டாம நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த தீபத்துல மட்டும் நம்மளுடைய கவனம் நம்ம ஒரு 1 ஹேண்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கட்டும், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான போஸ்டர்ல உட்காந்து நல்ல நேரம் உட்காந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு அந்த கேண்டிலை நம்ம கண் சிமிட்டாம நம்ம வந்து அந்த தீபத்தை கேஸ் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுடைய ஐஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்தை நல்லாவே பூஸ்டப் பண்ணும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய பிரெயினை டீடாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு எளிமையான டிப்ஸ் இது. என்னால் கேண்டல்லாம் பார்க்க முடியல மேடம், அது மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஒயிட் போர்டில் ஒரு சின்னதாக பிளாக் கலரில் டாட் வச்சு அதை நம்ம பார்க்கலாம். இல்லை ஒரு பேப்பர்லேயே கூட ஒரு இமேஜை வந்து நம்ம வரைஞ்சிட்டு அதை பார்க்கலாம். இல்லை ஏதாவது ஒரு இமேஜையும் பார்க்கலாம். எதுவுமே இல்லையா, நம்ம வீட்டில் செடி இருக்கும்ல, அந்த செடியை நம்ம அதில் இருக்கக்கூடிய பூவையோ இல்லை இலையையோ அதை நம்ம தொடர்ந்து நம்ம கண்களை சிமிட்டாமல் அதை கவனித்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது நம்மளுடைய ஐஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ அதே நேரத்தில் நம்மளுடைய பிரெயினையும் நல்லாவே டீடாக்ஸ் பண்ணும். இது பண்ணதுக்கு அப்புறமாவும் நம்ம நல்ல கைகளை ரப் பண்ணி அந்த வார்ம்த்தை ஐஸில் வைக்கும் போது இது நம்மளுடைய பிரெயின் பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் எக்ஸாமில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய ஹெல்த் டிப்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.